டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். வணக்கம். முக்கிய செய்திகள். தேசிய மருத்துவ தினத்தையொட்டி பிரதமர் வாழ்த்து. திருபுவனம் காவல் நிலைய மரணத்தில் உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேட்டி. திருபுவனம் வாலிபர் லாக்அப் மரணம். சிவகங்கை மாவட்ட எஸ்பி ஆஷிஷ் ராவத் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். ஆளுநர் ஆர்.என். ரவி திடீர் டெல்லி பயணம். மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, நிர்மலா சீதாராமனை சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல். புதிய திரைப்படங்கள் குறித்து 24 மணி நேரம் கழித்து ரிவ்யூ போடுங்க. சமூக ஊடகங்களுக்கு இயக்குனர் ஆர்.கே. செல்வமணி வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். மருத்துவர்கள் மனிதகுலத்தின் தூண்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். தேசிய மருத்துவர் தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், நமது மருத்துவர்கள் திறமை மற்றும் விடாமுயற்சியில் முத்திரையை பதித்துள்ளதாக தெரிவித்தார். டாக்டர்கள்தான் உண்மையிலேயே ஆரோக்கியத்தை பாதுகாப்பவர்கள் என்றும், இந்தியாவின் சுகாதார உட்கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் அவர்களது பங்களிப்பு ஈடையிணையற்றது என்றும் பிரதமர் மோடி பாராட்டியுள்ளார். திருபுவனம் லாக்அப் மரணம் தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிகாரி மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டவுடன் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பகிர்வு பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும், புதிய கட்சிகள் வர வாய்ப்புள்ளதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார். திருபுவனம் லாக்அப் மரணம் வழக்கில் சிவகங்கை மாவட்ட எஸ்பி ஆஷிஷ் ராவத்தை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டுள்ளது. குற்றம் சாட்டப்பட்ட 5 காவலர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறைக்கு சரமாரியான கேள்விகளை எழுப்பியுள்ளது. சிவகங்கை எஸ்பி சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்றும் அவர் விளக்கமளிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. தமிழக ஆளுநர் ரவி திடீரென்று டெல்லி பயணம் மேற்கொண்டுள்ளார். பல மாநிலங்களின் ஆளுநர்களை மாற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் தமிழக ஆளுநர் ரவி டெல்லி சென்றுள்ளார். அவர் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோரை சந்தித்து பேசவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. வழக்கமாக வார இறுதி நாட்களில் குடும்ப விழா அல்லது உறுப்பினர்களை சென்று சந்திக்க ஆளுநர் டெல்லி செல்வது வழக்கம். ஆனால் தற்பொழுது அவர் வார நாளிலேயே டெல்லி சென்றுள்ளது பரபரப்பாக பேசப்படுகிறது. நான் முதல்வன் திட்டத்தின் வெற்றி விழா மற்றும் வெற்றி நிச்சயம் திட்டத்தின் தொடக்க விழா நடைபெற்றன. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெற்றி நிச்சயம் திட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்த புதிய திட்டத்தின் கீழ் 18 வயது முதல் 30 வயதுக்குள் படித்த வேலையில்லாத இளைஞர்களுக்கு பள்ளி படிப்பு அல்லது கல்லூரி படிப்பை பாதியிலேயே நிறுத்தியவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. இதற்காக ஸ்கில் வாலெட் என்ற செயலியையும் அரசு உருவாக்கியுள்ளது. இதை இளைஞர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். மின் கட்டண உயர்வுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள அன்புமணி, கட்டண உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் மின் கட்டணம் உயர்த்தப்படாது என்று நேற்று மாலை வரை கூறி வந்த தமிழக அரசு நள்ளிரவில் மின்சார கட்டணத்தை 3.16% உயர்த்தியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கிட்டத்தட்ட 3500 கோடி ரூபாய் அளவிற்கு மின்சார கட்டணத்தை தமிழக அரசு உயர்த்தியுள்ளதாகவும் அன்புமணி தெரிவித்துள்ளார். வீடுகளில் மின் கட்டண உயர்வை அரசு ஏற்றுக்கொள்வதாக அரசு கூறுவது அபத்தமானது என்றும் அன்புமணி தெரிவித்துள்ளார். கடைகள், வணிக நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து மின் இணைப்புகளுக்கும் கட்டணம் உயர்த்தப்பட்டதால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்றும் விமர்சித்துள்ளார். கர்நாடகாவில் முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு எதிராக சொந்த கட்சி எம்எல்ஏக்களை போர்க்கொடி உயர்த்தியுள்ளதால் அங்கு அரசியலில் பரபரப்பு நிலவுகிறது. புதிய முதலமைச்சராக டி.கே. சிவக்குமாரை நியமிக்காவிட்டால் 2028 தேர்தலில் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சியை பிடிக்காது என்று மேலிடத்திற்கு மிரட்டல் விடுத்துள்ளனர். கிட்டத்தட்ட 100 எம்எல்ஏக்கள் டி.கே. சிவக்குமாருக்கு ஆதரவாக இருப்பதால் சித்தராமையா ராஜினாமா செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கை வலுத்திருக்கிறது. ஆன்லைனில் விமர்சனம் செய்ய வேண்டாம் என்றும், படம் ரிலீஸ் ஆகி 24 மணி நேரம் கழித்து கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று இயக்குனர் ஆர்.கே. செல்வமணி கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிங்கராஜா 2 பட விழாவில் பேசிய அவர், விமர்சனம் செய்யுங்கள், ஆனால் தனிப்பட்ட விமர்சனங்களை வைக்காதீர்கள் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் பாராட்டு வீடியோ போட்டால் பார்க்க ஆள் இல்லை என்பதனால் இதுபோன்ற வீடியோக்களை வைத்து சிலர் பதிவிடுகின்றனர் என்றும் அவர் கவலை தெரிவித்துள்ளார்.
டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.